பைக் சத்தம் கேக்குது, வந்துட்டார் போல இருக்கே. உள்ள வாங்க, ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? நானே நியூ இயருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன். உள்ள வந்தா எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்? உங்க சிஸ்டர் வர சொல்லுங்க. அவ வேற தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்கிறாளுன்னு வேற தெரியல. சரி, நான் போய் பாக்குறேன். தூங்கிட்டு இருக்கான்னு அப்படியே விட்டுறாதீங்க. நியூ இயர் என் கையால நான் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணணும்னு இருக்கேன். ஓகே ஓகே. எங்க இவர் போனாரு? எங்கங்க போனீங்க? இங்கிட்ட இருந்து வரீங்க, படுக்கையில பார்த்தா ஆள் காணோம். ஐயோ, இண்டஸ்ட்ரியா ஆளு காணும்னு. ஆமா, பக்கத்துலயே தூங்கிட்டு இருந்தவரை காணணும்னு பயமா இருந்துச்சு. அதான். மாப்பிள்ள வந்திருக்காரு, அதான். மாப்பிள்ளையா? அதான் அமுதாவை கட்டிக்க போற மாப்பிள்ள மச்சான் வந்திருக்காரு. அதுவும் இல்லாம நியூ இயர்க்கு சர்ப்ரைஸ் பண்ணணுமா, அதுக்காக வந்திருக்காரு. ஓஹோ, நியூ இயருக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்காரா? ம். இரு, அந்த கூப்பிட்டு வரேன். ஏங்க, அத்தா யாரையாவது எழுப்பி அவங்கள போய் கூப்பிட சொல்லுங்க, நீங்க போகாம. அதுவும் சரிதான். மா 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 ஏன்டா இந்த நேரத்துல எழுப்பிட்டு இருக்க தூங்காம? மாப்பிள்ள வந்திருக்காரு. மாப்பிள்ளையா? இந்த நேரத்துல என்னடா மாப்பிள்ள தூங்குற நேரத்துல? வேற எதுக்கு? உன் பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் மாமா, நியூ இயர்ல, அதுக்காக வந்திருக்காரு. ஐயோ, வெளியே நிக்கிறாரு, உள்ள வந்து உட்கார சொல்லு. வெளியே வச்சுதான் அவர் சர்ப்ரைஸ் பண்ணுவாராமா. சீக்கிரம் வர சொல்லுவோம் பொண்ணு. கூப்பிடுறேன். என்னடா என்னாச்சு? அப்பாடி அப்பா, ஒவ்வொருத்தருக்கா இந்த வீட்டுல சொல்லி எனக்கு தொண்டை தனியே வத்திரும் போல இருக்கு. அமுதா, 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 இங்க பாரு, எந்திரி. அமுதா. என்னம்மா இந்த நேரத்துல ஏன் எழுப்பிட்டு இருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரு, எந்திரி. மாப்பிள்ளையா? ஆமாண்டி, மாப்பிள்ள வந்திருக்காரு, உன்னைய பார்க்கணுமாமா, எந்திரி. நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுமா. பாரு, மாப்பிள்ள வந்திருக்காரு, எந்திரி. சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காம பாரு, தூக்கம் எப்ப வேணாலும் தூங்கிக்கலாம். மாப்பிள்ள வந்திருக்காரு, எந்திரின்னு, எந்திரி. ஓ, என்னம்மா இந்த நேரத்துல போய் எழுப்பிக்கிட்டு? வா, முதல்ல எந்திரி, எந்திரி. தூங்குற நேரத்துல தூங்க விடாம ஏன்டா டார்ச்சரு? போ, மாப்பிள்ள வெளியே நிக்கிறாரு, போ. வெளியே வா. போ. பரவாயில்லடா, மாப்பிள்ளை குடும்பத்துல கூட அப்படி இப்படின்னு பேசினாலும் நம்ம பிள்ளைய தேடி வந்துட்டாருல. ஆமாமா. அதுவும் இல்லாம நியூ இயர்க்கு விஷஸ் நான் தான் சொல்லணும். என் கையில கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு வந்துட்டாரு. பரவாயில்ல, இப்படியாப்பட்ட மாப்பிள்ளைய முதல்லயே கட்டி இருந்தானா இப்ப இவ்வளவு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இந்நேரத்துக்கு ஒரு புள்ள குட்டி உண்டாயிருக்கும். என்னத்த சொல்றது? எது எது எப்பப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்பப்ப தானே நடக்கும். அமுதா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இது என்ன கேள்வி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாரிப்பா, வேணும்னு பண்ணல. நியூ இயர் எதுவுமா உனக்கு விஷஸ் நான் தான் பண்ணணும்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூணுதுல அசந்துட்டேனா, அதான் 3 மணி ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறமும் விஷ் பண்ணாம இருந்தா ரொம்ப தப்பா போயிட்டுன்ட்டு தான் வேகமா வந்துட்டேன். ஓகே, விடுங்க. நம்ம 2 பேர்த்துக்கும் நேரத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த நியூ இயரை சுவிட்சர்லாந்துல போய் கொண்டாடணும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி ஆகும் நினைச்சு பார்க்கல. ஐ ஐ லவ் யூ. என்னது, டைமண்டா? ஆர் யூ ஹாப்பி அமுதா? சத்தியமா சொல்றேன் அமுதா, நீ மறுபடியும் என் வாழ்க்கையில கிடைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல, தெரியுமா? சத்தியமா இந்த அளவுக்கு நீங்க என் மேல அன்பா இருப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அமுதா. நீ தான் என் வாழ்க்கையில எல்லாமாவும் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே எப்படி எப்படியோ போயிடுச்சு. ஆனா இப்போ மறுபடியும் நீ என் வாழ்க்கையில கிடைச்சதுன்றது எனக்கு வரும், மறுபடியும் கிடைச்ச வரும். நிஜமா இப்படியாப்பட்ட பொக்கிஷத்தை இத்தனை நாளா விட்டுட்டோமேன்னு எனக்குமே கஷ்டமா இருக்கு. தெரியாதனமா ஒரு பாலங்கிணரை நம்பி போயிட்டேன். இவ்வளோ சந்தோஷத்தையும் நீங்கள் கொடுக்கறதுக்காக தான் நான் வேணும்னு நீங்கள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தீங்கன்னு இப்போ தான் புரியுது. இப்பயாவது உனக்கு என் அருமை புரிஞ்சுதே, அதுவே போதும். தை மாதம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. சீக்கிரம் அடுத்து நமக்கு டும் 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 தான். அடுத்த வருஷம் இந்த நியூ இயர் அப்போ நீயும் நானும் நம்ம வீட்டில் இருப்போம். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் அப்போ கிளம்பவா? போகணுமா? இருன்னு சொன்னா இப்பயே இருந்துருவேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடாதே, அதனால கிளம்ப வேண்டியது தான். நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போறோம், ஷாப்பிங் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த நியூ இயரை செம்மையா செலிப்ரேட் பண்றோம். சேம் டைம்
உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எங்க போகணும்னு நீ ஆசைப்படுறியோ அங்க போவோம். வீட்டில் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. இங்க பாரு, அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் தான் பர்மிஷன் கேட்கணும். இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஏய் மாப்பிள்ள என்ன சொன்னாரு? அண்ணா அவர் எனக்கு சர்ப்ரைஸாக ரிங் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. ஏய் டைமண்ட் ரிங்கா? ம் இப்ப தங்கம் விற்கிற வேலைக்கு தங்கமே வாங்க முடியாது, இவர் உனக்கு டைமண்ட்லயே வாங்கிட்டு வந்து போட்டிருக்காரு. அப்ப அம்மா போ. அண்ணன் போனேன். இவளுக்கு எப்படி தான் இப்படியெல்லாம் இழிச்ச வாயனுங்களாம் அமைகிறானுங்கன்னு தெரியல. நமக்கும் ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு நமக்கு ஃபஸ்ட்டு வருஷம் நியூ இயரு. நமக்கு ஏதாவது ஒன்று ப்ரெசன்ட் பண்ணாரு? அதுக்கு தான் ஒன்றும் இல்லை. இவளுக்கு பாரு, முதல்ல இருந்தவனும் நல்லா பார்த்துக்கிட்டான், இப்போ வர்றவனும் நல்லா பார்த்துக்கிறான். நல்லா இழிச்ச வாயனுங்களா வந்து இவளுக்காக சிக்கிறானுங்களே. பாத்தியா, நாங்க பார்த்த மாப்பிள்ள உனக்கு டைமண்ட்ல மோதிரம் வாங்கி போடுறாரு. இன்னும் கல்யாணம்லாம் ஆகட்டும், தங்கத்திலேயே உனைய அப்படியே ஆராதனை பண்ணுவாரு. நீ போனியே அந்த மாட்டுக்காரன், அந்த மாட்டு சாணத்துல உனக்கு ஒட்டியானம் கட்டி போடுவான். மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இல்லடா சொல்றேன், நம்ம பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கும் அவனா தேடிக்கிட்ட வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு. இங்க பாருமா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே நம்மளோட பேச்சு தான் முக்கியம், நம்ம வார்த்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நமக்காக வந்துட்டா. இனி எதுக்கு அந்த பழச பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்லடா, நேரத்துக்கு நம்ம சொல்றவனை கட்டியிருந்தா அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அதுக்காக சொல்றேன். இவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் இருந்து வாழ்ந்து வந்ததுக்கு பதிலா முதல்ல இவரை கட்டியிருந்தா இன்னைக்கு வாழ்க்கை எப்படி சிறப்பா இருந்திருக்கும். இப்படி சீரழிஞ்சு வந்து நிக்கணும்னு ஏதாவது ஒன்று இருக்கா என்ன? இங்க பாரு, இப்ப கூட நாங்க உன்னை திட்டுறோம்னு நீ நினைக்கலாம், ஆனா நீ ஏன் யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அப்பா அம்மா நமக்கு என்னைக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா உனக்கு எங்க அதெல்லாம் புரிய போகுது? எல்லார் வீட்லேயும் வாசல் தெளித்து நேற்று கோலமெல்லாம் போட்டு அம்பிட்டு வீடு தெருவே சகச்சோதியாக இருந்துச்சு. நம்ம வாசலில் தான், வாசலையும் வலிக்கலை, ஒன்றும் வலிக்கலை. என்ன பத்திரகாளி இந்த நேரத்துல எந்திரிச்சிருக்கா? வாசலை கூட்டி வாசல் தெளித்து கோலம் போடுவோன்னு தான். மணி என்னப்பா? மணி 4:30ங்க. 4:30 மணி தான் ஆகுதா? ஷபா, எப்பயும் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க, இன்றைக்கே நேரம் எழுந்திரிச்சிட்டீங்க. ஆட தண்ணி தாகமா இருந்துச்சு, தண்ணி எடுத்து வைக்கல போல இருக்கு, அதான் சரி தண்ணி குடிப்போன்னு எந்திரிச்சு வந்தேன். ஐயோ, நேற்று எடுத்து வச்ச தண்ணி. ஆமால, நேற்று இந்த பிரச்சனையில் தண்ணி எடுத்து வைக்காம தூங்கிவிட்டேன். என்ன பண்றது? எங்க அந்த பையன் வந்தானா இல்லையா? அவன் எங்க வீட்டுக்கு வந்தான், இன்னமும் ஆளை காணோம். வீட்டுக்குள்ள பார்த்தேன். அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு அவனுக்கு. நாள் வரைக்கும் நீங்க சொல்லும் போது கூட நான் தான் உங்களை திட்டிக்கிட்டு கிடந்தேன், அவனை திட்டாதீங்க வைக்காதீங்கன்னு. ஆனா நீங்க திட்டுறதுல தப்பே இல்லைன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. அவன் நல்லா இருந்தா அவனுக்கு தான் நல்லது. என்னமோ அவன் நல்லா இருக்குது, என்னமோ நம்ம என்னமோ அவன் இதுல சம்பாதிச்சு திங்க போறன்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு கிடக்குறான். நம்ம காலம் தான் அந்த வாடகை வீட்டிலே ஓடி போச்சு, இனியாவது ஒரு சொந்த வீடு கட்டி நல்லா இருக்கலாம்னு நான் நினைச்சேன். இவன் நம்மள ஆட வைக்கிற மாதிரி ஒன்று யோசிச்சானா நம்ம என்ன பண்ண முடியும்? நேற்று அத்தனை பேர் முன்னாடி ஆடுறான் அப்படி மேடையில ஏறிக்கிட்டு, வந்த கோவத்துக்கு இழுத்து புடிச்சு வச்சு 4 இழுப்பு இழுத்துருப்பேன். என்ன பண்றது, தலைக்கு மீறி வளர்ந்துட்டான் பையன். நம்ம வேற அடி இது வெளுத்து விட்டோம்னா அப்புறம் அவனை 4 பேர் மதிக்க மாட்டாங்க. ஊர் சனமே இருந்துச்சு. அதுலயும் மாடசாமியெல்லாம் உன் பையன் சூப்பரா ஆடுறாயா, பேசாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு பதிலாக இவனை ஆட அனுப்புன்ற ஆட போனானா அதுலயே கல்லா கட்டிடுவீங்க நீங்க, கிண்டல் பண்றாங்க எல்லாரும். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி சரி விடுங்க, ஊருக்காரன் ஆயிரம் பேசதான் செய்வான். நம்ம பிள்ளைங்க சரியில்லை, ஊருக்காரன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டு சரியில்லாத போது ஊர் வாயை அடக்கவா முடியும்? சரி, எதுக்கு இந்த கொட்டை பணியில போயிட்டு நீ அதை பண்ற இதை பண்றேன்னு இருக்க? கம்முன்னு இரு, வெடியட்டும். பிள்ளை எந்திரிச்சு கோலம் போட சொல்லுவான். இன்னைக்கெல்லாம் லீவு தானே, வீட்டில் தானே இருக்குதுங்க. இல்லைங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தேன். எப்பயும் எங்கேயும் போகிறதில்ல வாரதில்ல. இந்த வருஷம் உங்களுக்கும் லீவு தானே, வருஷம் வருஷம் குடும்பமாக போகணும்னு ஆசைப்படுவேன். எந்த வருஷமும் நடக்கிறதில்ல. இந்த வருஷம்தான் நீங்களும் திருந்தி இதாக இருக்கீங்க, அதான் போயிட்டு வருவோமேன்னு. சரி, அப்பனா போயிட்டு வருவோம். பக்கத்தில் எல்லாரும் வாரேன்னு இருக்காங்க. வீட்டில் ஆளுக்கு கட்டுச்சோறு கட்டி எடுத்துகிட்டு போகலாம், கடைகண்ணியில் போய் சாப்பிட்டா ரேட்டு அதிகமாகும்னு. அதான் சரி கோலத்தை போட்டுவிட்டு போய் சமையல் வேலையை பார்ப்போன்னு பார்த்தேன். சரி, தடவை குடும்பத்தோட போகிறான், போயிட்டு வர நேரம் இவன் உருப்படியாக ஒரு வேலை வெட்டிக்கு போகட்டும். முதல்ல எரும மாடு தண்டை சோறு பையன் வீட்டு பக்கம் வராமல் திரிகிறான். சரி போய் வேலையை பாரு. சரி, பாத்ரூம் போயிட்டு வந்துருவோம் அப்படியே. என்னங்க இங்கே வாருங்க.
பாத்தியாடி இவனை இன்ன வரைக்கும் காலையில நம்ம தவிச்சுக்கிட்டு கிடக்குறோம், எப்படி வந்து படுத்து கிடக்குறான் பாத்தியா? ஆத்திரத்துக்கு எட்டிக்கிட்டு ஒரே மீதி விட்டு போடுவேன். சரி விடுங்க விடுங்க, புது வருஷத்து அன்னைக்கே அடிச்சு கிடிச்சு புட்டு அப்புறம் வருஷம் முழுக்க அடி வாங்கிட்டு தான் கிடப்பான். அப்போ கூட வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க. ஓ, உன் பையனை எழுப்பு. கோகுலே, கோகுலே, எந்திரி கோகுலே. விடியாது இருக்கட்டும், ஏன் வெளியே வந்து படுத்திருக்க? வேலை முடிஞ்சு வர்றதுக்கு வேலை முடிஞ்சு வந்தா போன் அடிச்சிருக்கலாம்லப்பா, நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேனே. அது ஒண்ணும் இல்லப்பா, நீங்களே வேலை செஞ்சு கஷ்டத்துல வருவீங்க, உடம்பு வலிக்கும், தூங்குவீங்க, எதுக்கு உங்களை எழுப்பி கஷ்டப்படுத்தணும்னு தான். ஐயோ, என் பையன் வேலைக்கு போவோம், பொறுப்பு சும்மா தாறுமாறா வளர்ந்துருச்சுடி. என்ன அவங்க அப்பனுக்கு இவனோட சுயரூபம் தெரியாம இவன் நடந்துகிட்டு இருக்கான். சாப்பிட்டியாப்பா? இல்லப்பா. ஏண்டி நம்ம பையனுக்கு கோழி அடிச்சு குழம்பு வைடி, நல்லா சாப்பிடட்டும். ஐயோ, எதுக்குப்பா சிரமம்? இல்லப்பா, வேலைக்கெல்லாம் போற, உடம்பு வளைஞ்சு நெளிஞ்சு வேற ஆடுற. இல்லப்பா, உடம்பு வளைஞ்சு நெளிஞ்சு வேலை வெட்டி பாக்குறியா, அத சொன்னேன்பா. என்னப்பா பண்றது? அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அம்மாவுக்கு ஒரு நல்ல நகை நட்டு துணிமணி எடுத்து கொடுக்கணும், உனக்கு ஒரு வீடு கட்டணும். அதை தவிர வேற என்னப்பா எனக்கு ஆசை? அதெல்லாம் நிறைவேற்றிட்டா போதும்பா. ஐயோ, என் பையன் சொல்ல சொல்ல எனக்கு புள்ளி அரிக்குது. அப்படியே அறுக்கிற அருகில் அப்படியே கையை கால அப்படியே வெட்டி எடுத்துடலாம் போல இருக்கு. இல்லப்பா, நீ சொல்றது எனக்கு புள்ள அரிக்குதுன்னு. உன் பையனை உள்ள கூட்டிட்டு வாடி, நான் எத்தனை நாளைக்கு இந்த நாடகம் போகுதுன்னு பாக்குறேன். எந்திரிடா. அம்மா, அப்பா கூட என்கிட்ட எவ்வளவு அன்பா பேசுது, வேலைக்கு போயிட்டு வந்த புள்ள களைப்புல வருவான் அப்படின்னு. நீ என்ன எழுந்து விழுகுற? உன் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏற்கனவே ஏறிடுச்சு, அது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. உங்கள் அப்பா உன்னை என்னைக்கு புட்டின்னு புட்டிக்க போகிறாரோ அன்னைக்கு தான் ஐயோ அம்மான்னு கதற போகிற. போய் உள்ளே போய் படு, காலையில் நேரமாக எந்திரிக்கணும், பெருமாள் கோயிலுக்கு வேற போகணும்.